அர்த்தநாச அம்மன் ஒடுக்கம், அதிகர வடிவில் திருமால் நடக்கம், பிரம்மன் இருப்பது சிவனது வலப்புறம், பரமரிடத்தில் யாவரும் அடைக்கலம், சோமாஸ்கந்த வடிவில் முருகன், உமா மகேஸ்வரம் கொண்டது கணபதி, சூரிய சந்திரர்கள் அவனது விழிகள், பஞ்சபூதங்கள் அவனது வடிவம், என் நாட்டவருக்கு இறைவன் சிவனே, எல்லோருக்கும் தந்தையும் தாயும் அவனே, குலம் தரும் செல்வம் தந்திடும், படுது நீளம் எல்லாம் செய்யும், நிலந்தரம் செய்யும் நீள் வீசும் பெறும், அருளோடு பெருநிலம் அளிக்கும், நலந்தரும் மற்றும் தந்திடும், பெற்ற தாயினும் ஆயின செய்யும், நலந்தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன், நாராயணா என்னும் நாமம், ஆயக்கலை 64 அதிபதியாக இருப்பவளே, உலகமெல்லாம் பணிகின்ற கலைமகளே, என் அன்னையே, உன்னுடைய சிவசக்தியினுடைய பாதம் போற்றி அற்புதமான இன்றைய எண்ணிக்கை என்னுடைய அன்பு சகோதரரும் வாஸ்து மேதைமா நவமணி சண்முகல் அவர்களுடைய இந்த அரங்கத்தில் பேசுவது வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்கள். இந்த மேடையில வீட்டிற்கக்கூடிய அத்தனை ஜோதிட மேதைகளுக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, இந்த நேரமின்மையின் காரணமாக உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயங்களை, உங்களுக்கு வாழ்க்கையில் பயன்படக்கூடிய ஒரு சிறப்பை இன்று நான் உங்களுக்கு பேச இருக்கிறேன். இது எப்படின்னா, பஞ்சபூதம், பஞ்ச அங்கங்கள், உங்கள் லக்னம், பிறப்பு என்னவாக இருந்தால் நமக்குடைய அதிர்ஷ்ட காலம் நமக்கு சரியாக அமையும் என்கின்ற ஒரு கண்ணோட்டத்தோடு உங்களுக்கு நான் பேசுவதில் பெருமை அடைகிறேன். நீங்கள் வேணால் அதை எழுதிக்கங்க, இந்த பக்கம் போட்டுக்கோங்க. இப்போ பஞ்சபூதங்களில் நம்ம பஞ்சபூதத்தை இணைத்து ஜோதிடத்தோடு இணைத்து உங்கள் வாழ்க்கையில் உங்கள் ஜோதிடம் என்னவா இருக்கிறது அப்படிங்கிறத நாம் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு எளிமையான முறை அது. ஏன்னா பல சப்ஜெக்டை ஜோதிடத்தை பற்றி பேசுகிறாங்க. உங்களுக்கு நான் பேசுகிற வித்தியாசம் இருக்கணும்ல. நான் எந்த மீட்டிங்கில் பேசினாலும் போன சப்ஜெக்ட் இல்லாத வேறு சப்ஜெக்ட் புதுசாக தான் இருக்கும். ஆனால் இப்போ இதில் உங்களுக்கு பேசுகிறது என்னென்னா, பஞ்சபூதங்களில் முதல்ல வல்லூரை போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்மளுடைய பூமி தத்துவமாகிய வல்லூர், அந்த வல்லூரை எழுதிக்கங்க. அதுக்கடுத்து 2வது பூதமாகிய ஆந்தை எழுதிக்கங்க. 3வது பூதமாகிய நெருப்பின் தத்துவமாக இருக்கக்கூடிய காகத்தை எழுதிக்கங்க. 4வது பூதமாகிய கோழி எழுதிக்கங்க. 5வது பூதமாகிய ஆகாயத்தை எழுதி கொள்ளுங்கள். இந்த பக்கம் இந்த பஞ்சபூதங்களில் என்ன திதி வரணும், என்ன லக்னம் வரணும் அப்படிங்கிற ஒரே ஒரு நேர்கோட்டில் நம்ம செல்ல வேண்டும். இப்போ வல்லூர் எழுதிட்டீங்களா? பஞ்சபூத நாயகன் தான் பரமேஸ்வரன், பஞ்சபூதம் தான் சிவன், சிவன் தான் பஞ்சபூதம். நம்ம எல்லாத்தையும் பஞ்சபூதத்துக்குள்ளதான் நவகிரகமே இருக்கு, பஞ்சபூதத்துக்குள்ளதான் வாஸ்தே இருக்கு. பிரபஞ்ச சக்தி என்னைக்குமே இறைவனை ஆசீர்வாதம் செய்யக்கூடியது. நீங்க பிறக்கும் காலத்தில் மட்டும் நீங்க உங்களுடைய பிறப்பு நேரம் பஞ்சபட்சியில அதிகாரமாகவோ அரசாகவோ ஊனாகவோ இருந்தால் அந்த ஜாதகமே ராசயோகமாக செயல்படும். உங்க ஜாதக கிரகங்கள் என்னவா வேணாலும் இருக்கட்டும், நவகிரகங்களை பஞ்சபூதங்கள் கட்டுப்படுத்தாது. அது நீங்க மனசு வச்சுக்கணும். பிறக்கிற போதே அதிகாரத்திலோ உங்களுடைய பிறப்பு நேரம் அரசிலோ அல்லது ஊன்ல இருக்கணும். அதான் அதுக்கு அடுத்தபடியாக அந்தர பட்சின்னு ஒன்று இருக்காது, பிறப்பு லக்கண தீர்ச்சி எடுத்துக் கொடுக்குது. அது அதிகாரமாகவோ அரசாகவோ ஊனாக இருக்க வேண்டும். இல்லை இப்போ நான் சொல்றேன், இந்த விதியை நீங்க குறிச்சுக்கோங்க. இப்போ இந்த வல்லூருங்கிற பூதத்துக்கு பிரதமை திதி, சஷ்டி திதி, ஏகாதேசி திதி, இந்த 3 திதியில ஒன்றுல நீங்க பிறக்கணும். இந்த பூதத்தை சேர்ந்தவர்கள் மேஷமோ சிம்மமோ விருச்சகமோ உங்களுக்கு ஜென்ம லக்கணமாக இருக்கணும். இந்த ஜென்ம லக்கணமாக எடுத்துக்கலாம், அம்சா லக்கணமாக எடுத்துக்கலாம். ரைட்டா? இப்போ இந்த வல்லூருங்கிற பூதம் பிரதமை திதி, சஷ்டி, ஏகாதேசி, மேஷம், சிம்மம், விருச்சகம், இந்த ஆங்கிள் இருக்கணும். இந்த ஆங்கிள் இருந்தால் யோகவான் அர்த்தம், அதிர்ஷ்டவான். அவன் ஜாதகத்தில் சூரியன் எங்க வேணாலும் இருக்கட்டும், செவ்வாய் எங்க வேணாலும் இருக்கட்டும், அஸ்தகமாக இருக்கட்டும், மறைஞ்சிருக்கட்டும், அதை பற்றி நமக்கு அவசியமே இல்லை. நீங்க அதற்கான சரியான சொல்யூஷனை நீங்க கரெக்டா பெற முடியும், அதுல எந்த மாற்றம் கிடையாது. 2வது ஆந்தை பட்சி என்று சொல்லக்கூடிய நீர் பூதத்துல துவிதியை திதி, சப்தமி திதி, துவாதேசி திதி, இந்த திதிக்குள்ள நீங்க பிறந்திருக்கணும். இந்த பூதத்தை சேர்ந்தவர்களுக்கு மிதுனம், கடகம், கன்னி, இது லக்கணமா வரணும். மிதுனம், கடகம், கன்னி லக்கணமா வரணும். 3வதாக நெருப்பின் தத்துவமா இருக்கக்கூடிய காகம். இந்த நெருப்பு பட்சி சொல்லக்கூடிய காகம் திருதியை திதி, அஷ்டமி, திரியோதசி திதி. இந்த ஜாதகத்தில் பிறந்தவனுக்கு அஷ்டமி ஒன்றும் தோஷம் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? அஷ்டமியில இந்த பூதத்தில் பிறந்தவனுக்கு இந்த அஷ்டமியே நன்மைன்னு அர்த்தம். தனுசு மீன லக்கணமாக இருக்கணும். இது ஒன்று பிறப்பு லக்கணமாக இருக்கணும், அம்சா லக்கணமாக இருக்கணும். அதுக்கடுத்து காற்று தத்துவம் என்று சொல்லக்கூடிய கோழி, சதுர்த்தி திதி, நவமி திதி, சதுர்த்தசி திதி. இந்த 3 திதிக்குள்ள ஒரு திதியில நீங்க பிறந்திருக்கணும். ரிஷபம், துலாம் லக்னமாக வரும். இப்ப கடைசியா மயில் பட்சி, பஞ்சமி திதி, அமாவாசை, பௌர்ணமி, இந்த 3 இங்க இணைக்கும். பஞ்சமி திதி, அமாவாசை, பௌர்ணமி.
இந்த மூணையும் நீங்க நினைச்சிட்டீங்கன்னா மகரம் கும்பம். இப்ப 12 லக்கணம் வந்திருக்கும், 15 திதிகளும் வந்திருக்கும், 5 பூதங்களும் வந்துருச்சு. இது ஒரே நேர்கோட்டில் இருக்கணும். இந்த மாதிரி உங்களுடைய பிறப்பு இருந்தால் உங்க ஜாதகத்தில் கிரக நிலைகள், தசாபுத்திகள், பாதிப்புகள் எது இருந்தாலும் உங்களுக்கு ஒரு மாற்று வழி, உபாயம், ஆன்மீக ஈடுபாடு, தன் ஜாதகத்தை சரியாக தக்க வைத்துக்க முடியும். அப்படி ஒருவேளை உங்களுக்கு ஒரு பாதிப்பு இருக்கிறதா வைத்துக் கொள்வோம். இந்த பூதத்தை சேர்ந்தவை இந்த திதி வரக்கூடிய ஒரு நாளை நீங்கள் தேர்வு செய்து, நீங்க இந்த லக்கணத்தில் பிறக்கணுங்கிற அவசியம் இல்லை, கோச்சாரத்தில் இந்த லக்கணத்தை போட்டு, இந்த லக்கணம் வந்து முகூர்த்தம் எடுக்கிறோம் அல்லவா, அது மாதிரி வந்து இந்த இதில் பிறந்தவங்க இந்த திதி வர நாள் நம்ம இதை தெரிஞ்சுக்கிறோம். இதில் வந்து இந்த லக்கணத்தை போடணும். அப்படி வர்ற போது என்ன பண்ணோம்னா, இந்த வல்லூர் பட்சியை சேர்ந்தவங்களுக்கு வந்து அதிகாரம் இருக்கணும். இந்த அதிகாரங்கிறது வந்து எப்படின்னா, அது வந்து பகலில் தான் இருக்கும், ஞாயிற்றுக்கிழமை இருக்கும். ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கணும், ரொம்ப முக்கியமான ஒன்று. அது ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமையாக இருக்கணும். அப்படி வாரவங்க இந்த திதி வரக்கூடிய நாளை செலக்ட் பண்ணி இந்த லக்கணத்தை அமைத்து உங்களுடைய ஜாதகத்துக்கு, உங்களுடைய ஜாதகத்தை நீங்களே எழுதி ஒரு பூஜை பண்ணி நீங்கள் உங்களுடைய பூஜை அறையில் வச்சுருங்க. இப்போ உங்களுடைய ஜாதகம் ஏதாவது வேணாலும் இருக்கலாம். அப்படி இது வந்து நம்ம இயற்கையாக அமைய வேண்டிய ஒன்று. அப்படி அமையவில்லை அப்படின்னா இந்த செக்ஷனை நீங்கள் வந்து எடுத்து பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்துக்கான வழிமுறைகள் உங்களுக்கு வந்து சேரும். அது மாதிரி தான் எல்லாத்துக்குமே அந்த திதி வரக்கூடிய நாட்கள். ஆனால் இதில் வந்து நீங்கள் பட்சியில் வந்து அதிகாரம் பார்த்து செய்யணும். இந்த அதிகாரம் என்பது வெவ்வேறாக இருக்குது. படுபட்சிகள் வராமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். அதான் நம்ம முக்கியமான ஒன்று. இப்போ ஆன்லைனா வளர்கிற திங்கள் புதனத்தை நீங்கள் செலக்ட் பண்ணணும். திங்கள் புதனை செலக்ட் பண்ணி அதில் இந்த திதி வரணும். நீங்கள் திங்கள் புதனை செலக்ட் பண்ணுற போது இந்த திதியில் ஒன்று கண்டிப்பாக இருக்கணும். கோச்சாரத்தில் மிதுனம் கடகம் கன்னி இருக்கணும். அது பார்த்துக்கிறோங்க, ரைட்டா? அது மாதிரி நம்ம பார்த்துக்கிறோன்னா அது மாதிரி காகப்பட்சி சேர்த்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா திருதி அஷ்டமி திரியோதசி வர்றபோது இந்த திதி வாரன்னைக்கு இப்போ இந்த திதியில் வந்து ஒரு காரியம் நீங்கள் துவங்குறீங்கன்னு வைங்க, அது வெற்றியாக முடியும். இப்போ இவங்களுக்கு அஷ்டமியோ வல்லூருக்கு பிரதமையோ தோஷங்கள் கிடையாது. அந்த வரும் நாள் முகூர்த்த நாள் இல்லை என்றாலும் இதெல்லாம் சேர்ந்து வரக்கூடிய ஒரு நாள் உங்கள் விதியை மாற்றக்கூடிய அதிர்ஷ்டமான காலமாக அது கண்டிப்பாக அமையும். அதில் வந்து எந்த மாற்றம் இல்லை. அதனால் பஞ்சபட்சி சாஸ்திரம் வந்து சித்தர்களால் தரப்பட்ட நமக்கு ஒரு பெரிய அற்புதமான ஒரு கலை. பஞ்சபட்சி தன்னை பரிவாக பூஜை செய்தால் கஞ்சமலர் மாது தன்னை காணலாம், மிஞ்சி வரும் சத்ருவும் இல்லை, தனவானாம் இப்புவியில் எத்திசையிலும் ஏற்றம் பெறுவான்கிறான். இந்த பஞ்சபட்சி சாஸ்திரம்ங்கிறது வந்து சிவசக்தியினுடைய அருள். சிவசக்தியினுடைய அருள். அங்கே சிவசக்தி வந்துடுறாரு. இப்போ பஞ்சபூதம் சிவன் வந்தாலே அம்பாள் அங்கே உண்டுன்னு அர்த்தம். இப்போ கஞ்சமலர்னா அதில் என்ன நினைக்கிறீங்க? தாமரை. தாமரை தான் இங்கே கஞ்சமலர். தாமரையில் யார் இருப்பா? மகாலட்சுமி இருப்பா. இன்னொரு தாமரையில் யார் இருப்பா? சரஸ்வதி தேவி இருப்பா. அப்போ மகாலட்சுமி வந்துட்டாலே மகாவிஷ்ணு வந்துடுவார், சரஸ்வதி வந்துட்டாலே பிரம்மா வந்துடுவார். அப்போ முப்பெரும் தேவியரும் மும்மூர்த்திகளும் இதுக்குள்ளே வந்துடுறாங்க. அதான் கஞ்சமலர் தன்னை மாது தன்னை காணலாம், மிஞ்சி வரும் சத்துருவும் இல்லை, அவனுக்கு எதிரியா யாரும் தோன்ற முடியாது. பஞ்சபட்சி சாஸ்திரம் தெரியும்னு சொன்னா அவன் வேற செய்யறானா செய்யலையா, அவருக்கு இது தெரியுங்க அப்படின்னா இப்ப நீங்க பாம்பை கொண்டான பயப்படுறீங்கல்ல, அது மாதிரி பஞ்சபட்சி சாஸ்திரங்கள் யாரா இருந்தாலும் அவன்கிட்ட அந்த ஒரு சிறப்பம்சம் இருக்கு, இறைவனுடைய அனுகிரகம் இருக்கு, அவனுக்கு அஷ்ட கண்பங்கள் தெரியும், என்ன வேணாலும் அவனால் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு அவனிடத்துல இருக்கு. சித்தர்களுடைய ஆசீர்வாதம் பெற்ற ஒரு கலை. அதனால வந்து கஞ்சமலர் மாது தன்னை காணலாம், மிஞ்சி வரும் சத்துருவும் இல்லை, அவனுக்கு சத்துரு யாரும் இல்லை, தனவானாம் இப்புவியில் எத்திசையிலும் ஏற்றம் பெறுவான். அப்படிங்கும்போது நீங்க என்னன்னா இந்த ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இப்ப நீங்க இந்த வரக்கூடிய ஒரு நாளை தேர்வு செய்யற போது சிவனுடைய உபாசன மந்திரங்களை நீங்க பிரயோகம் பண்ணணும். சிவனுக்கு உபாசனம் நிறைய இருக்கு. நீங்க சிவபுராணம் படிப்பது, அல்லது கோளாறு பதிகம் படிப்பது, அல்லது பன்னீர் திருமுறைகளை படிப்பது, அல்லது மந்திரங்களை படிப்பது, இது மாதிரி பண்ணி உங்களுடைய கெடுதலாக இருக்கக்கூடிய ஜாதகத்தை, பலவீனமாக இருக்கக்கூடிய ஜாதகத்தை நீங்க வந்து ஆக்டிவேட் பண்ணிக்க முடியும். அதனால அதை வந்து நம்ம பார்த்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. பொதுவாக வந்து நம்மளுடைய ஜாதகத்தை எடுத்தோடனே ஒளி கிரகங்கள் எப்பவுமே உங்களுக்கு ரொம்ப முக்கியம். சூரிய சந்திரர்கள். சூரியன் தான் நமக்கு தந்தை, சந்திரன் தான் தாய். அந்த சூரியன் தான் உங்களுக்கு விதி என்ற லக்னமாக அமைகிறது, சந்திரன் தான் ராசியாகவும் நட்சத்திரமாக அமைகிறது. அதனால் இந்த சூரிய சந்திரர்கள் ஜோதிடம் மட்டுமல்ல, பிரபஞ்ச சக்தியிலும் சரி, அந்த ஜோதிடத்திலும் சரி, இந்த வாஸ்துவோட சூரிய ஒரு இடத்தை ரெண்டா பிரிக்கணும், ஒரு சூரிய பகுதி ஒரு சந்திர பகுதி. அது மாதிரி அந்த சூரியன் தான் முக்கியம். சூரியனுக்கு சந்திரனுக்கோ சூரியனுக்கு இருபுறம் ஏதேனும் கிரகம் இருக்க வேண்டும்.
சந்திரன் பாம்பை தவிர அப்படின்னு தான் வாசி வேசி உபயசரி யோகம். இது வந்து சந்திரன் பாம்பு இருக்கக்கூடாது. இதுல இருபுறம் சுபகிரகங்கள் இருந்தால் அது உபயசரி யோகம் அல்ல, வெண்சாமர யோகம். அவன் வந்து பெரிய சிக்னல், அரசு வண்டியில் போவான், மிகப்பெரிய அதிகாரங்கள் அவனிடத்தில் இருக்கும், ஏதேனும் ஒரு துறையில மக்களால் போற்றப்படக்கூடியவனாக இருப்பார். அந்த அதாவது கவரிமான் கொண்டு அரசனுக்கு இது வீசுகிறார் அல்லவா, அதுதான் அந்த வெண்சாமர யோகம். இரண்டு புறமும் இயற்கை சுவர்கள் இருக்க வேண்டும். அது மாதிரி சந்திரனுக்கு இருபுறத்துல ஒரு கிரகம் இந்த சுனபா அனபா, இருபுறம் துருத்ரா யோகம். இது வந்து ஒரு மிகப்பெரிய யோகங்களாக. இந்த ரெண்டு புறமும் கிரகங்கள் இல்லாமல் இருந்தால் விதி மதிங்கிறவனுடைய ஜாதகங்கள் சரியாக செயல்படாது. உங்களுக்கு எந்த கிரகம் வேணாலும் ஆட்சியா இருக்கலாம், உச்சமா இருக்கலாம், யோகங்கள் இருக்கலாம், வரவேற்கிறோம். ஆனால் விதி மதியினுடைய தொடர்புல தான் ஜாதகங்கள் இருக்கின்றன. அதனால வந்து கண்டிப்பா சூரியனுக்கு இருபுறமோ சந்திரனுக்கு இருபுறமோ அல்லது லக்கணத்துக்கு இருபுறமோ ஏதேனும் சுபக்கிரகங்கள் இருந்தால் அந்த ஜாதகம் பேசப்படக்கூடியதாக இருக்கும். அதை வந்து நீங்க நம்ம பார்த்துக்கிறோம். இப்போ நீங்க வந்து நம்மளுடைய ஜாதகம் எதுவாக நம்ம வந்து மெயினாகவே ஜோதிடமும் வேணும். பஞ்சபட்சி அடிப்படை நாள் நேரங்கள் பார்த்து எதையும் நீங்க செய்யணும். இப்போ பஞ்சபட்சி அடிப்படை நீங்க பார்க்குற போது ஒரு முகூர்த்த நேரங்கள்லாம் அந்த 2வது காலத்துல தான் பண்ணணுங்கிற. காலையில் வருது பாருங்க 8:24 to 10:48, அந்த காலங்களில் பண்ணக்கூடிய முகூர்த்தங்கள் சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது நூல்களில். அதில் உங்களுடைய பட்சி நன்மையாக இருக்குங்கிறது தனிப்பட்ட விஷயம். அது 2வது. நீங்கள் எப்போவுமே தேர்வு செய்கிறது 10 காலங்கள் ஒரு நாளைக்கு இருக்குது. ஒரு காலம் என்பது 2 மணி 24 நிமிடம். இப்போ காலையில் எவ்வளோ முகூர்த்தத்தை பற்றி பேசுனாங்க. ஒரு முகூர்த்தங்கிறது இங்கே எவ்வளவு, நீங்கள் ஜோதிடர் தானே, எங்கே சொல்லுங்கள், ஒரு முகூர்த்தம் எவ்வளோ நேரம்ங்க? யாரா சொல்லுங்க பாப்பா? 1.5 மணி நேரம் நாம வச்சிருக்கிறது, அது நூலில் கிடையாது, அது நம்ம மாற்றிருக்கோம். 48 நிமிஷம் தான் ஒரு முகூர்த்தமே, 48 மினிட்ஸ். 48 மினிட்ஸ் எதுக்கு? 27 நட்சத்திரம், 12 ராசி, 9 கிரகங்களை கூட்டுங்க, அது ஒரு மண்டலம். இது இந்த 48 நிமிஷம் தான் முகூர்த்தம். அதை நாம டபுளா போட்டிருக்கோம். நாம தான் எல்லாம் டபுளா போடுவோமே. ஒன்றை வந்து இல்லை அப்படித்தான் நம்ம எல்லாம் டபுளா போடுவோமே. அதனால இந்த 40 நிமிஷத்துல முதல்ல நீங்க என்ன, டெய்லி நீங்க ப்ரேயர் பண்ணணும். தினசரி நீங்க காலையிலேயே மாலையிலேயே, காலை 24 நிமிஷமோ இல்லை சாயங்காலம் 24 நிமிஷமோ இல்லை 40 நிமிஷம் கண்டிப்பாக ப்ரேயர் பண்ணணும். அப்படி இல்லை 24 நிமிஷமாவது நித்திய உங்களுடைய வழிபாடு இருக்க வேண்டும். அது எந்த மாற்றம் கிடையாது. ரொம்ப அவசர வேலையா என்னால் 12 நிமிஷமா நாளில் ஒரு பகுதியாக தினசரி இருக்கணும். தினசரி இருக்கணும். தினசரி நீங்கள் பாருங்கள், முஸ்லீம் வெள்ளிக்கிழமை போய் கரெக்டாக அந்த பேட்டரியை சார்ஜ் பண்ணிடுவான். ஞாயிற்றுக்கிழமை பாருங்க, அந்த போய் கிறிஸ்டின் போய் இயேசுவை அந்த பேட்டரி சார்ஜ் பண்ணி. நீங்கள் ஜோதிடர் சொன்னால் தானே கோயிலுக்கு போவீங்க. இங்கே போயிட்டு வாங்க, திருமணம் நடக்கும்னா போவீங்க, இந்த ஆலயத்துக்கு போங்கன்னா போவீங்க. நித்தியமே நம்மளிடத்தில் இறைவன் இருக்கிறார். நித்தியமே நம்மளுடைய எந்த விஷயமா இருந்தாலும் நம்மளை வந்து இறைவன் கண்காணித்து கொண்டிருக்கிறார். நமக்குள் ஈசன் இருக்கிறார். அதில் எந்த மாற்றம் கிடையாது. ஒரு சிவலிங்கம் சாய்ந்திருக்கின்றன. அந்த சிவலிங்கம் எப்படி சொன்னால், தாடகைன்னு ஒரு பெண் தினசரி மனதார கொண்டே சிவனுக்கு அந்த மாலையை சாத்துவாள். அப்படி மாலையை சாத்த போகிற போது இந்த மேலே உள்ள இது வந்து சேலை கீழே விழுந்துருது. மாலையை பிடிச்சா மாலை கீழே விழுந்துடும். அதை பார்த்த சிவன் அவரே தலையை சாய்ச்சி மாலையை வாங்கிட்டு தர்றார். அதை போட்டு போயிடுறான். மன்னன்ட்டு பேர் சொல்கிறாங்க, இந்த கோவிலில் இந்த சிவலிங்கம் வளைஞ்சிருக்கு. அவர் உடனே என்ன பண்ணுறாரு, ஆட்களெல்லாம் கூப்பிட்டு இந்த சிவலிங்கத்தை நிமித்துறதுக்கு மேன் பவரால் பண்ணுறார், யானை குதிரையால் பண்ணுறார், எதாலையும் பண்ண ஒரே கூட்டமாக இருக்குது. அந்த நேரம் குங்குளிய கலைஞர் போய்கிட்டு இருக்கார். 63 நாயன்மார்களில் குங்குளிய நாயனார் போயிட்டு இருக்காரு. இது என்ன ஒரே கூட்டமாக இருக்குது அப்படின்னு பார்க்குறாரு. போய் பார்க்குறாரு. இதை வந்து சிவன் நிமித்தா, அப்படியா மன்னா, எனக்கு ஒரு கயிறு கொடுங்க, நான் நிமித்து காட்டுறேங்கிறாரு. உடனே மன்னர் கயிறை கொடுத்தார். சிவலிங்கத்தில் கயத்தை கட்டி, தன்னுடைய கழுத்து பையில கயத்தை கட்டி 1 நிமிஷம் மந்திரத்தால் தியானித்தார். சிவலிங்கம் நேராக விட்டது. அப்போ அரசரால் பண்ண முடியாதது, மிருகங்களால் பண்ண முடியாது. அரசனே வியந்து போய்த்தான் அவருடைய பக்தியை பாராட்டி. அப்படிப்பட்ட குங்குளிய நாயனாருக்கு என்ன மனசுல வந்து சிவனை நினைத்ததான் நிமிர்ந்தார். அவங்களுக்கு அதனால இந்த பக்தி என்பது நமக்குள்ள இருக்கக்கூடியது. நாம் தினசரி கண்டிப்பாக வழிபாடு செய்வது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதை நம்ம வந்து பண்ணிக்கிறோம். இப்ப நம்முடைய வாழ்க்கையில வந்து ஒரு 5 ஆலயங்கள் நமக்கு வந்து குறிப்பிடக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. இந்த 5 ஆலயங்கள் என்ன அப்படின்னா, ஒன்று ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் வந்து 108 சிவாலயங்கள் கிடையாது, 274 பாடல் பெற்றது, 304 சிவாலயங்கள் இந்தியா முழுவதும் இருக்கு. இந்த எல்லாத்துக்குமே ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் வந்து சிதம்பரம். ஒரு சிதம்பரத்தில் இரவு ஒரு அர்த்தஜாம பூஜை தரிசனம் நீங்க பார்க்கணும். அது ஒரு ட்ரிப் பார்த்துட்டீங்கன்னா 108 சிவாலயத்தில் பார்த்த பலன்
வேற எங்கேயுமே இல்லை, அங்க மட்டும்தான். அதே மாதிரி மகாவிஷ்ணு, ஸ்ரீரங்கம். இப்ப திருப்பதியோட உங்களுக்கு பெருமாளுக்கு ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் கிடையாது, ஸ்ரீரங்கம் தான். அந்த ஸ்ரீரங்கத்தை நீங்க காலையில பார்க்கணும். அந்த காலையில அதுக்கு டிக்கெட் வச்சிருக்காங்க. யானை, குதிரை, பசு எல்லாத்தையும் நிப்பாட்டி மங்கள வாத்தியங்களோட பிரம்மாவை ஸ்கிரீன் நீக்கி உங்களுக்கு காட்டுவாங்க. அந்த தரிசனத்தை விஸ்வரூப தரிசனம் பேர். இது பாக்குறீங்க. இந்த பார்க்கறது வந்து என்னன்னா இதுல ஒரு வித்தியாசம் இருக்கு. எந்த இரவு சிவனை பார்க்கணும், எந்த பகல் நடராஜனை பார்க்கணும், ரெங்கராஜனை பார்க்கணும். அதான் நீங்க உலகத்தை ஆள்றவர்கள் 3 ராஜாக்கள். ஒன்னு நடராஜா, இன்னொன்னு ரெங்கராஜா, 2 பேருக்கும் பிறந்த தர்மராஜா. இவங்க 3 பேரும் உலகம் முழுவதும் ஆட்சி செய்பவர்கள். உலக நாளைக்கு இருக்கு, இல்லாம போகும். அதிபர்கள் மறைவார்கள், நாடுகள் மறையும், எல்லாமே ஆகலாம். பஞ்சபூதத்துக்குள்ள உட்பட்டு எல்லாமே எது வேணாலும் ஆகலாம். ஆனா இந்த 3 ராஜாக்கள் மட்டும் என்றைக்கும் உங்க உலக உள்ளளவு இருப்பார்கள். இவங்க 2 பேருக்கும் பிறந்தவர் தான் தர்மராஜா. இவங்கள ஒருத்தரை நீங்க பிடிச்சுக்கிறோம். இப்ப நீங்க சிவனை பிடிச்சா எல்லாரும் வந்துடுறாங்க. கணபதி, முருகன், அம்பாள், தட்சாமூர்த்தி, பைரவர் எல்லாம் அவருடைய குரூப். இப்ப நீங்க பெருமாளை பிடிச்சீங்கன்னா கிருஷ்ணர், உங்களுக்கு வந்து நரசிம்மர், அயக்ரீவர், ஆஞ்சநேயர் எல்லாம் ஒரே குரூப்பா வந்துடும். அது மாதிரி தர்மராஜா எங்களுக்கு கும்பிடுவாங்க. இது எந்த நாளில் பகலில் பார்க்க வேண்டும் என்றால், இரவில் பார்க்க வேண்டும் என்றால் உங்களுடைய பட்சி இரவுல அதிகாரம் செய்யும். அப்படி ஒரு நாள் 12 மணி நேரம் வரும். எல்லா பட்சிகளுமே பகல்ல ஒரு 12 மணி நேரம் அதிகாரமும், இரவுல ஒரு 12 மணி நேரம் அதிகாரம். அது பஞ்சபட்சி சாஸ்திரம் படிக்கிறவங்க மட்டும்தான் அது தெரியும். அதுல இரவுல அதிகாரம் வரக்கூடிய நாளை நீங்கள் தேர்வு செய்து சிதம்பரம் நடராஜரை தரிசனம் செய்ய வேண்டும். ரைட்டா? அதே மாதிரி பகல்ல நமக்கு என்னைக்கு அதிகாரம் வருதோ அந்த நாளை தரிசனம் செய்து ரெங்கநாதரை நாம் தரிசனம் செய்ய வேண்டும். இந்த 2 ராஜாக்களை இவனோட தர்மராஜையும் பண்ணலாம். இன்னொன்று இப்போ இவங்க 2 பேரும் எங்க பார்க்குறாங்க அப்படின்னா தெற்க பார்க்குறாங்க. இப்போ நீங்க வந்து மேற்க பார்க்கக்கூடிய ஒரு வழிபாடுகளை நீங்க பண்ணலாம். வடக்க பார்க்கணும். இப்போ வடக்க பார்க்கக்கூடிய வந்து கற்பக கணபதி, எங்க பக்கத்தில் இருக்க பிள்ளையார்பட்டி, அவர் ஒரு வடக்க பார்க்குற. வடக்க பார்க்கக்கூடிய கடவுள்கள் வந்து மிக சிறப்பு. சிவன் 3 இடத்துல வடக்க பார்க்கிறார். உங்களுக்கு யாரா தெரிஞ்சா சொல்லுங்க, உங்களுக்கு பரிசு தந்துறேன். இந்தியா முழுவதுமே இருக்கிற சிவன் கோயிலில் 3 இடத்துல மட்டும்தான் அவர் வடக்க பார்க்கிறார், வேற எங்கேயும் இல்லை. சரி, எங்க இருக்கா சார்? அந்த எங்க குளித்தலைன்னு சொல்லுங்க, கரெக்டா சொல்லணும்ல. ஒரு இடத்த அவர் சொல்லிட்டார், 2 இடம் இருக்கு, அப்புறம் பார்ப்போம். அந்த வடக்க பார்த்த ஆலயங்களுக்கு வந்து மிகச் சிறப்பு. இப்போ வந்து மேற்க பார்த்த ஆலயம் அப்படி நம்ம பார்க்குற வந்து மேற்க பார்த்த முருகன் இருக்கார். இப்போ மேற்க பார்த்த முருகனை சொல்லுங்க. பழனி, ரைட். மேற்க பார்த்த முருகன், அது மாதிரி சிவன், அது மாதிரி உங்க பாடிங்கிற இடத்துல தட்சாமூர்த்தி மேற்க பார்க்குறார். இது மாதிரி திசை மாறி இடங்கள்ல உங்களுக்கு வந்து இப்போ தெற்கு டைரக்ஷனுக்கு நம்ம கடவுளை சொல்லிட்டோம். அதாவது மேற்க பார்க்குற இடத்த நீங்க எடுத்துக்கலாம். ஏன்னா மேற்க பார்க்குற கோவிலில் செய்யக்கூடிய எந்த பரிகாரங்களும் 100 கிழக்க பார்த்த கோவிலில் செய்வதை விட அதிக மடங்கு பலமுடையதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மேற்க இப்போ சென்னை கபாலீஸ்வரர் மேற்க பார்த்தவர் தான். திருக்காளகஸ்தியா அவ்வளோ பரிகாரம் போறீங்க மேற்க பார்த்தவர். கொடுமுடி பாருங்க, அதே மாதிரி தான். மேற்க வந்து காவிரி பாய்கின்றன, திருக்கோவில். அந்த மாதிரி நீங்க வந்து அந்த மாதிரி திசை மாறிய கடவுள்கள். இப்போ வடக்க பார்த்தவர் பிள்ளையார்பட்டி, இப்போ மேற்க பார்த்தவர் முருகன், இப்போ சிவனும் பெருமாளும் பார்க்கறது தெற்க. இப்படி திசை மாறிய கடவுள்களை வழிபாடு செய்வது மிக ஒரு நன்மை. மொத்தத்தில் என்ன சொன்னா, இந்த கோவில்களில் நீங்க ஏதேனும் ஒரு ஆலயங்களுக்கு நாள் நேரங்கள் பார்த்து சென்று நீங்கள் வந்து வழிபாடு செய்ய வேண்டும். ஒன்று, இப்போ வந்து அப்பேற்பட்ட சிதம்பரத்திலேயே வெள்ளியாலான பள்ளியறை தான் அங்கே இருக்கு. ஆனா தங்கத்தாலான பள்ளியறை ஒரு இடத்துல இருக்கு சிவனுக்கு, எங்கேயுமே கிடையாது. அந்த ஒரு இடத்துல மட்டும்தான் தங்கத்தாலான பள்ளியறை இல்ல. அது ஆதி சிதம்பரம் தானே, அங்க ஒண்ணு இல்லை. அது வந்து சிவனுடைய ஆதிகால வீடு. இல்ல, சிதம்பரத்துக்கு வெள்ளி தானே, அது ஒன்றை தவிர இல்ல. மருது சகோதரரால் கட்டப்பட்ட காளையார் கோவில், இங்க 3 மூலவர் 3 அம்மன், எங்கேயுமே கிடையாது. மீனாட்சி அம்மனுக்கு பூஜை ஆகிற போதுதான் இந்த மணி அங்க கேட்கிற அளவுக்கு உயரமா கோபுரம் கட்டியிருக்க காளையார் கோயில். இங்க வந்து 3 மூலவர், சொன்னேஸ்வரர், சோமேஸ்வரர், சுந்தரேஸ்வரர், சொன்னவள்ளி தாயார், சவுந்தர நாயகி, மீனாட்சி. 3க்கு 3 பள்ளியறை. சொன்னேஸ்வரருக்கு தங்க பள்ளியறை, சோமேஸ்வரருக்கு வெள்ளி பள்ளியறை, பஞ்சலோகத்தான பள்ளியறை சோமசுந்தரருக்கு. இது ஒரே நேரத்தில் நடக்கின்றன. இந்த தங்க பள்ளியறையை நீங்க வாழ்நாளில் ஒரு முறை பார்க்க வேண்டும். குரு கடாட்சியம் அல்லவா, வெள்ளி வந்து சுக்கரனுடைய கடாட்சியம். இதை நீங்க பார்க்கலாம். 1000 கோயில்களை தரிசித்த பலன் காளையார் கோவிலில் உண்டு. 1000 கோயில் சென்றா நீங்க தரிசித்தா என்ன பலன் உங்களுக்கு கிடைக்கும்? அது ஒரே நேரத்தில் கிடைச்சிருமாங்க?
அப்படிப்பட்ட ஒரு இடம் வந்து காளையார் கோயில். இந்த காளையார் கோயில் வர்ற கூட காரணம் என்னன்னா, சுந்தரர் பாடி சிவனை நோக்கி வருகின்ற போது காடு மேடு மலைகளாக இருக்கின்றன, கோவில் சரியாக தெரியவில்லை. ஒரு இடத்திலிருந்து பதிகம் பாடுகின்றார். சிவனே காளையை அனுப்பி அவரை கூட்டி வந்து மறைந்து விடுகிறார். காளை வந்து காட்டிய கோயில் என்பதா அது காளையார் கோவில்னு பேரு. ரிஷபத்தில் உள்ளவங்க கண்டிப்பா அந்த கோயிலை தரிசனம் பண்ணணும். ரிஷபத்தினுடைய எம்பளமே என்ன? நந்தி, எருது. அதனால நீங்க கண்டிப்பாக இந்த கோயில் வந்து தரிசனம் செய்வது 1000 கோயில்களை தரிசனம் செய்த பலன் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து உங்களுக்கு உண்டு. அதை நீங்க தரிசனம் பண்ணுங்க. இதெல்லாம் உங்க வாழ்நாளில் உங்களுடைய லட்சியங்கள் நிறைவேறும்னா, ஜோதிடத்தில் என்னவா வேணாலும் உங்களுடைய கர்மாக்கள் இருக்கட்டும், அதுக்கு நம்ம அந்த சப்ஜெக்டுக்கே நம்ம இப்போ வரல, ரைட்டா? உங்க ஜாதகத்தை நீங்கள் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும், ஒரு இது பண்ண வேண்டும். இப்ப எண் கணிதம் போனா சூரியன் யாருக்கெல்லாம் யோகமா இருக்காரோ அந்த சூரியனுடைய எண்ணில் நீங்கள் பெயர் வைத்துக்கலாம், ரைட்டா? இப்போ என்னுடைய பஞ்சபட்சி சாஸ்திரம் தனியே வந்திருக்கு, எண்ணியலும் தனியே வந்திருக்கு, வேணும்னா வாங்கிக்கலாம். இப்போ இதில் எண்கணிதம்னு நீங்கள் வர்றபோது சூரியன் யாருக்கெல்லாம் யோக கிரகமாக வருவார் அப்படின்னு நீங்கள் முதல்ல தேர்வு செய்யணும். யாருக்கெல்லாம் யோக கிரகமாக சூரியன் வருவார்? மேஷம், சிம்மம், தனுசு, விருச்சகம், இந்த 4க்கு சூரியன் யோகாதிபதி. இப்படி வரக்கூடிய யோகாதிபதி உங்களுக்கு ஜாதகத்தில் பலமாக இருக்கணும். அப்படி பலமாக இருந்து விட்டால் அவருடைய எல்லா எண்ணையும் நீங்கள் பேர் வைக்கப்படாது, சரியா வேலை செய்யாது. அது என்னுடைய எண்ணியல்ல, எண்கள் வந்து எது ஆட்சி உச்ச நட்பு எண்கள் நான் தேர்வு செஞ்சிருக்கிறேன். இப்போ நீங்கள் 19 வச்சிங்கன்னா அது சரியாக வேலை செய்யாது. இது எப்படின்னா காலபுருஷ தத்துவப்படி 9 நட்சத்திர பாதங்களை 9 எண்களோட நான் நினைச்சிருக்கேன். 19வது பாதம்ங்கிறது உங்களுக்கு எதில் வரும்? ராசியில் சொல்லுங்க பார்ப்போம். 19வது நட்சத்திர பாதம் இந்த காலபுருஷ தத்துவத்தில் எந்த இடத்துல வரும்? மிதுனத்தில் வரும். 18 பாதத்தை கழிச்சிருங்க, 2 ராசி. 19வது நட்சத்திர பாதம் ஏன்னா மிருகாசீரிசம் 3 தான் 19, ரைட்டா? அப்போ அது வந்து மிதுனம்னா அதுக்கு நவாம்சம் என்ன வரும்? துலாமே வரும். இப்போ சூரியன் நீச்சமாகிறார் அல்லவா? அப்போ நீங்கள் 19ல் பேர் வச்சிங்கன்னா சூரியன் சரியாக இயங்க மாட்டார், புரியுதா உங்களுக்கு? அதே மாதிரி 55ல் தொழில் வச்சிங்கன்னா சித்திரை 3 துலாம் தான் ராசி, நவாம்சம் திருப்பி அதே. அப்போ சூரியன் பலவீனம் ஆகிடுவார். இப்போ 37ல் நீங்கள் பேர் வைங்க, 37 எங்கே வரும்? காலபுருஷ தத்துவப்படி மக நட்சத்திரம் தான் 37வது நட்சத்திர பாவம். அப்போ அது ஏற்கனவே ஆட்சி, சூரியன் ஆட்சி. இந்த மக 1க்கு என்ன நவாம்சம் உங்களுக்கு வரும்? மேசமே வரும் அல்லவா? அப்போ ராசியில் அவர் ஆட்சி ஆகிறாரு, நவாம்சத்தில் உச்சமாகிறார். அப்போ 37 உங்களுடைய பெயர் இருந்தால், சூரியன் யோகாதிபதியாக வந்து 37 உங்கள் பெயர் இருந்தால் நீங்கள் பேசப்படக்கூடியவராக இருப்பீர்கள். அது மாதிரி என்ன அப்படின்னா, நம்மளுடைய 9 ஒரு பாவத்துக்குள்ள 9 நட்சத்திரங்கள் இருக்கிறது, 9 எண்களாக நம்ம கொண்டு வரோம். 108 நட்சத்திர பாதங்களை 108 எண்களாக வடிவமைத்து உங்களுக்கு அதுல ஒரு யோகாதிபதியை நீங்கள் தேர்வு செய்த பிறகு, சூரியன் யோகாதிபதியா, இல்ல சந்திரன் உங்களுக்கு யோகாதிபதியா, இல்ல செவ்வாய் உங்களுக்கு யோகாதிபதியா, இல்ல உங்களுக்கு புதன் உங்களுக்கு யோகாதிபதியா, இல்ல குரு உங்களுக்கு யோகாதிபதியா, சுக்கிரன் யோகாதிபதியா, சனீஸ்வரரா அப்படின்னு நீங்க தேர்வு செய்யணும். இல்ல ராகுகளுக்கு உபஜய வீடுகள்ல ராகு யாரேனும் ஒருவர் இருந்தாலே பலம்தான், ராகோ கேதோ, அது மாதிரி நீங்க பார்த்துக்கலாம். கேந்திரத்தில் இருக்கக்கூடிய ராகுகளுக்கு திரிகோணாதிபதி தொடர்புகளும், திரிகோணத்தில் இருக்கக்கூடிய ராகுக்கு கேந்திர தொடர்பு இருந்தாலும் அது யோகங்களை செய்யும். இது மாதிரி நம்ம எந்த எண் கிரகங்களை ஒரு நாளைக்கு உங்களுக்கு எண்ணியல் இன்னைக்கு கண்டிப்பா தேவை. பிறந்தோன்னா குழந்தைக்கு ஒரு அதிர்ஷ்ட பேர் வைப்பேன்னு நிற்பேன். நீங்க எப்படி பேர் வைப்பீங்க? ஜோதிடத்தோட எண்ணியல் தனி படிப்பு தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒரு குழந்தை பிறந்தா யாரா இருக்கட்டும் உடனே பேர் வைக்க மாட்டேன். இந்து, கிறிஸ்டின், முஸ்லீம் எல்லாமே ஒரு ஜாதகம் பிறந்தோன்னா இந்த அதிர்ஷ்டமான பேர் இந்த குழந்தைக்கு வைக்கணும்னு சொல்லுவானா இல்லையா? அதை நம்ம பார்க்கணும். இப்போ ரஜினிகாந்த் வந்து பாருங்க, அவருடைய பேர் வந்து 28 வச்சிருக்கிறார். அவர் வந்து சிம்ம லக்கணம், எல்லாரும் பெரும்பாலான பேர் தெரிஞ்சிருக்கோம். அவருக்கு 7ல் குரு, 6ல் செவ்வாய், சூரியன் 4ல். இப்போ அவர் வச்சிருக்க பேர் 28. இந்த 28ங்கிறது நம்மளுடைய கணக்கில் எங்கே வரும்? புனர்பூசம் 4ஆம் பாதம் தான் 28வது எண் என்னுடைய கணக்கின்படி. அப்போ அவருடைய பேர் 28. அப்போ லக்னாதிபதியினுடைய அந்த சூரியனுடைய அது எந்த புனர்பூச நாள் என்னவா வரும்? புஷ்கராம்ச நட்சத்திர பாதம், நவாம்சம் திருப்பி அதே வரும், கடகமே வரும். அப்போ 28 பலமாகிறது. அது அந்த 28 வரக்கூடிய புனர்பூசம் யாருடைய நட்சத்திரம்? குருவுடைய நட்சத்திரம், உச்சம் பெறக்கூடிய இடம். அந்த குரு அவருக்கு கேந்திரத்தில். சரி, இந்த இடத்த யார், இந்த 28 நம்பருக்கு இடத்த யாரு பார்க்கிறா? செவ்வாய் பார்க்கிறார். அப்ப 3 யோகாதிபதிகளுடைய சங்கமத்தில் அவருடைய பேர் 28 இருக்கனாலதான் இன்னைக்கு கலைத்துறையில் அவர் வந்து பேசப்படக்கூடியவராக இருக்கார். ஆனால் நீங்க வந்து எண்களும் கண்டிப்பாக தேவை, ஜோதிடம் தேவை, எண்கள் தேவை, வாஸ்து தேவை, உண்ண உணவு உடுக்க இருக்கும் இடம் எல்லாமே தேவைதான். அதனால வந்து என்ன அப்படின்னா 3மே நம்மளோட ஒன்றி இருக்கக்கூடிய இந்த 3க்கு ஒரு நல்ல ஒரு வழிமுறைகளை செய்யணும் அப்படின்னா அதுக்கு பஞ்சபட்சி சாஸ்திரம் மிக முக்கியமானதாக இருக்கும்.
ஒரு காரியம் ஆரம்பிக்கணும், ஒரு நாள் ஆரம்பிக்கணும், ஒரு நேரம் ஆரம்பிக்கணும், ஒரு தொழில் துவங்கணும், ஒரு விஷயத்தை சந்திக்கணும், நமக்கு ஒரு கடன் கிடைக்கணும், அந்த கடனை அடைச்சிடணும், நம்ம வாழ்க்கையில எப்படியாவது முன்னுக்கு வந்துடணும் அப்படின்னு நம்ம மனிதனுடைய இயல்பு. அதற்கு பஞ்சபூதங்கள் தலைவணங்கி நிற்கும். இறைவனுடைய அருள் உங்களுக்கு இருந்தால், நீங்கள் இறைவனுடைய கூட்டிக் கொண்டால் கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில பலவித மாற்றங்களை நீங்கள் பண்ணி செல்ல முடியும். அதே மாதிரிதான் வாஸ்தும் கூட. இப்போ வாஸ்துவோட நான் என்ன சொல்றது, வாஸ்து நாட்கள் நான் ரொம்ப பேர் வீடு கட்டப்படாது நான் சொல்லுவேன். அது நம்ம நவமணி கூட சொல்லுவாங்க, அதுக்கு வந்து எந்த தோஷம் இல்லை, வாஸ்து பல செய்யலாம்னு சொல்லுவார். நான் என்ன சொல்றேன், நம்ம பல வீடுகளை பார்த்துருக்கோம், அந்த வாஸ்து நாள் சிலருக்கு சரி இருக்கு, சில சரி இருக்காது. நம்ம வாஸ்து பாவனை குறைவாக சொல்லவில்லை, வாஸ்து பாவனை போற்றுகின்றோம். ஆனா அந்த நாள் பண்ணக்கூடியவனுக்கு பஞ்சபட்ச அடிப்பில் பஞ்சபூதமும் வாஸ்தோட இணைஞ்சது, நவகிரகங்களோட இணைஞ்சது, எல்லாத்தோட இணைஞ்சது. பஞ்சபட்ச பிரபஞ்ச சக்தி தான் நீங்க உலகே நம்மளை ஆட்கொண்டு இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சக்தியை நீங்கள் சரியாக கையில் எடுத்து செயல்பட்டால் நாம் எதிலுமே ஒரு வெற்றியாக முடியும். அதனால நம்ம ஏதோ ஜாதகங்களில் பல பிரச்சனைகள் இருக்கு, ஒரு பாதிப்பு இருக்கு அப்படிங்க நினைக்காமல் டெய்லி நீங்க யாரேனும் ஒரு கடவுளை நீங்க பிடிச்சிக்கோங்க. எந்த கடவுளை பிடிச்சிங்க, நமக்கு எதை பற்றியும் பிரச்சனை இல்லை. நீங்க 24 நிமிடம் மினிமம், 48 நிமிஷம் அதிகம். இது நீங்க தினசரி பிரார்த்தனை பண்ணணும். உங்களிடத்தில் இறைவன் எவ்வளவு நெருங்குறாரோ எந்த பாதிப்பும் உங்களை நெருங்காது. கிரக தசாபுத்திகளை பற்றி நீங்க கவலைப்பட வேண்டாம். குரு எங்க வேணாலும் மாறட்டும், சனி எங்க வேணாலும் மாறட்டும், ராகு எங்க வேணாலும் வரட்டும், என்ன தசாபுத்தி வேணாலும் வரட்டும், மாரகாதிபதி வரட்டும், கண்ட வரட்டும், கவலைப்படாதீங்க. இறை சக்தியில் மனதோட இருந்தீங்களா, ஈசன் உங்கள் பக்கம். ஈசன் யார் பக்கம் இருக்கின்றாரோ அவரிடத்தில் எந்த இடையூறும் வராமல் அவர் எந்த விதத்திலும் காப்பாற்றுவார். எல்லாமே இறைவனுக்குள் அடக்கம். அப்படிப்பட்ட நீங்க இறை சக்தியை உணர்ந்து உங்கள் ஜாதகத்தை சரியாக வழிமுறைப்படுத்தி நல்ல ஒரு ஆன்மீக ஈடுபாடோடு வருஷத்துக்கு ஒரு முறை முக்கியமான ஆலயங்கள் போய் தரிசித்து வரணும், குலதெய்வத்தை கும்பிடணும், உங்களால முடிஞ்ச தர்மம் பண்ணணும், இறைவனுக்கும் பண்ணணும், மனிதனுக்கும் பண்ணணும். இப்படியெல்லாம் நம்முடைய வாழ்க்கையை வளப்படுத்தி கொண்டால் நம்மளுடைய அதிர்ஷ்ட காலம் எங்கும் இல்லை, நம்மளிடத்திலேயே இருக்கிறது, நம்முடைய ஆன்மாக்குள்ளே இருக்கிறது. கண்டிப்பாக இதை நீங்கள் சரியாக வரையறுத்து செய்து கொண்டால் வாழ்க்கையில் வெற்றி பெறுவது நிச்சயம். அது எந்தவித மாற்றம் கிடையாது. அதனால்தான் எண்ணியது நல்லவாறே உங்களுக்கு அமையும். எல்லாமே அருட்பெருஞ்சோதி அனுக்கிரகங்கள் சரியாக அமைய வேண்டும் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த உள்ளங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. குற்றால அருவி என